உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு? மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு அர்த்தம். என்ன தகுதி இருக்குது அவருக்கு? என்ன அரசியல் பயணம் இருக்கு அவருக்கு? பாதிக்கப்படும் போது நாய் கூட விளையாடிட்டு போட்டோ போட்டுட்டு இருப்பாரா? அப்போ அவர் வாரிசு அரசியல் பண்ணாமல் என்னது இது? அப்போ இதுக்கு பேர் ரோட் ஷோவா? இது ஃப்ராட் ஷோ. டாஸ்மாக் முறைகேடு, இந்த 10 பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஸ்டாலின் அவர்களுடைய ஓனரே மோடி தான் அப்படின்னு சொல்லி முதல்ல மக்கள் மன்றத்தில் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மக்களுடைய உணர்வுக்கு ரீதியாக நாங்கள் வந்து ஒரு அமைதியில் இருந்தோம். ஏன்னா அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து எதுவும் வந்து இன்னொரு குடும்பத்துடைய இழப்பு எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய சொந்த குடும்பத்தின் இழப்பு. எங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனோ, ஒரு அக்காவோ, ஒரு தம்பியோ, ஒரு தங்கச்சியோ அப்படி இருந்தாங்கன்னா எப்படி நம்ம இருப்போமோ அந்த உணர்வு தானே எங்களுக்கு இருக்குதே தவிர்த்து அதை தாண்டி வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இதில் வந்து நம்ம மூடி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை சந்திக்கிற வரைக்கும், அதாவது அந்த கரூர் மக்களை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தலைவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற வரைக்கும் அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அமைதி காக்கணும்னு முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம அமைதியாக இருந்தது. எங்கேயும் ஓடி ஒளியில் தலைமறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை பார்த்து பயப்படுற கட்சியும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை தான் பதிவு பண்ண விரும்புகிறோம். அந்த மக்களை தலைவர் சந்தித்தார், நேரில் ஒரு குடும்பமாக பார்த்தார், தனிப்பட்ட முறையில் அவருடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகாக கட்சியினுடைய நடவடிக்கை தொடர்வதற்காக இப்போது இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றத நம்ம கூட்டி நம்ம தீர்மானங்கள், இந்த அரசினுடைய இயலாமையை வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு 12 தீர்மானங்கள் வந்து நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து திரும்பவும் இன்றைக்கு ஆணித்தனமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு, 2026 தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் துணையோடு இருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கும் தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. நாங்கள் அதான் சொல்கிறோம்ல, இந்த 40 நாட்கள் வந்து மிகப்பெரிய துயர சம்பவம் இது. எங்களுக்கு இந்த 40 நாள் மட்டும் இல்லை, ஆயுசுக்குமே இந்த சம்பவம் வந்து இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். அந்த வலி எங்களுக்கு என்றைக்குமே மறையாது. அது அப்போ அந்த வலியினுடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே. தலைவர் என்ன மனநிலையில் இருக்காரோ நாங்கள் எல்லாருமே அதே மனநிலையில் தான் இருக்கோம். ஸோ அந்த குடும்பத்தினுடைய வலி, அந்த ஒவ்வொரு இழப்பும் வந்து எங்களுக்கு இந்த ஆயுள் இருக்க வரைக்கும் எங்கள் மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்றைக்குமே அடியாது. அதே மாதிரி இப்போ தளபதி அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பதிலடி கொடுத்துருந்தாரு சட்டசபையில் பேசுகிறது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த விதமான பொய்யும் சொல்லுவார். அது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான். அவங்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய இயலாமையை, அவங்களுடைய திறனின்மையை, அவங்க செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்காக எப்பேற்பட்ட பொய்யையும் வந்து வாய்க்கூசாமல் பேசுவாங்க. அது இன்றைக்கு சட்டமன்றத்திலையும் திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அப்படின்றப்போ அதற்கு வந்து உச்சநீதிமன்றமே பதில் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. உச்சநீதிமன்றமே வந்து நிறைய கேள்விகளை வந்து இந்த திமுக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறது. அதிகாரிகளை நோக்கி எழுப்பியிருக்கிறாங்க, IAS ஆஃபீஸர்ஸை வந்து நோக்கி எழுப்பி, காவல்துறை அதிகாரிகள் நோக்கி எழுப்பியிருக்கிறாங்கன்றப்போ அதை தலைவர் அவர்கள் மேற்கோள் காட்டுறார். அப்போ உச்சநீதிமன்றமே உங்களை மண்டை மேலே இவ்வளோ கொட்டி கேள்வி கேட்டிருக்கும் பொழுது, நீங்கள் அமைத்த வந்து விசாரணை குழு வந்து சஸ்பெண்ட் பண்ணும்பொழுது, நீங்கள் சட்டமன்றத்தில் எதுவுமே நடக்காமல் நீங்கள்லாம் உத்தமர்கள் போல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்படி சட்டமன்றத்துக்குள்ளே பதிவு பண்ணுறீங்களே, மக்கள் மன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடத்துல வாய்க்கூசாமல் பதிவு பண்ணுறீங்கன்னு தலைவருடைய கேள்வி. அதே மாதிரி இப்போ இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு வந்து போயிருக்கு. உடனே வந்து அவங்க தரப்புல என்ன சொல்கிறாங்க, இப்போ பாஜக அதிமுக எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க, ஸோ கூட்டணிக்கு போகிறாங்க, பின்னாடி இருந்து இயக்கிறதே பாஜக தான். சிபிஐ யார் கேட்டா? தாவேகா சிபிஐ கேட்கலையே. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தான் இந்த விசாரணையை நேர்மையாக நியாயமாக நடத்த வேண்டும் தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கல. இன்றைக்கு கோர்ட்டும் அதான் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் தலைமையில் தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கேட்டதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. சிபிஐ வழக்கு கேட்டதாலேயே வந்து பாஜக கூட கூட்டணி அப்படின்னா, கடந்த காலங்களில் திமுக சிபிஐ வழக்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்களே, அப்போ அவங்களாம் அந்த காலத்தில் பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்களா, மறைமுக கூட்டில் இருந்தாங்களா? இன்றைக்கு வந்து வலிமையான வாக்குச்சாவடின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றியத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு நரேட்டிவ், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே அதையே நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்களே, ஓனரும் நீங்களும் ஒரே பேட்டர்னில் வார்த்தைகளை மட்டும் மாற்றி போட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்கள் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கீங்களா, நாங்கள் இருக்கிறோமா? அப்போ யார் சொல்லணும் இதை? தொடர்ந்து இந்த திமுக வந்து பாஜகவை மறைமுகமாக ஆதரித்து தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய அத்தனை வேலைகளையுமே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவோட மாநில தலைவராக இருக்கும்பொழுது இந்த திமுகவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ட்ரங்க் பெட்டி நிறைய வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸு, புகார்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. ஒரு அமைச்சரையும் விட்டு வைக்க மாட்டேன், ஊழல் பண்ண எல்லாரையும் வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருக்கீங்களா? எல்லா பக்கத்து மாநிலங்கள், மற்ற மாநிலங்களெல்லாம் வந்து இந்த டாஸ்மாக் முறைகேடு, மதுபான முறைகேடுன்னு சொல்லிட்டு வந்து ஆட்சியெல்லாம் மாற்றப்படுது, அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த முறைகேடுகள், டாஸ்மாக் முறைகேடு, இந்த 10 பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன் மறைஞ்சு போயிடுச்சு? அப்போ அவங்க ஓனர் கூட கூட்டணியில் இருக்கீங்களா? எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ இஷ்யூஸ் வருது, அந்த இஷ்யூஸ் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் வந்து ஒன்றிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு உங்களை எடுக்க மாட்டேங்குது. இடி ரைடு வருது, நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, உடனடியாக அந்த இடி ரைடு என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போயிடுது. அப்போ யார் கூட்டணியில் இருக்கிறா?
இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை மலர வைப்பதற்கான வேலைகளில் இந்த திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. அதை வெட்ட வெளிச்சமாக நாங்கள் தான் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வந்து அதிமுகன்ற கட்சி என்ன பண்ணீங்கன்னா பாஜகவுடைய அணி, பாஜகவுடைய அடிமை, பாஜகவுடைய அணி அப்படின்னு சொல்லி அந்த கட்சி அழிக்கக்கூடிய வேலைகளில் திமுக இறங்கிட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் கடந்த கால தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அதையே தாவேகாக்கும் பயன்படுத்த பார்த்தாங்க. ஆனால் தாவேகா என்ன பண்ணுச்சு? திமுக தாங்க பாஜகவோட உண்மையான பி டீம், திமுகவுடைய ஓனரே வந்து பாஜக தான், ஸ்டாலின் அவர்களுடைய ஓனரே மோடி தான் அப்படின்னு சொல்லி முதல்ல மக்கள் மன்றத்தில் வந்து நிரூபித்தவங்க நாங்கள். அதனால தான் இன்றைக்கு அவர்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நெப்போ கிட்டுன்னு ஆதவ அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆமாம், உண்மை தானே? அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? மக்கள்கிட்ட போய் கேளுங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. மக்கள் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டாலினுடைய மகன், அதனால் துணை முதலமைச்சர் ஆயிருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன தகுதி இருக்குது அவருக்கு? என்ன அரசியல் பயணம் இருக்குது அவருக்கு? எம்எல்ஏ ஆகி வந்தாருன்னு சொல்கிறார். சரி, எம்எல்ஏ ஆனார், துணை முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி ஓட்டு கேட்டிங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து என்னுடைய மகன், அவரை எம்எல்ஏவாக ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் துணை முதலமைச்சர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிங்களா? ஓட்டு கேட்டு இருந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கும் மக்கள் யாருன்றது. அப்படி சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலல்ல. அப்போ நீங்கள் வந்து இதே மு.க. ஸ்டாலின் கடந்த காலங்களை எடுத்து பாருங்கள். என்னுடைய குடும்பத்திலேருந்து இன்னொருவர் வந்து அரசியலுக்கு இனிமேல் வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்பா சொல்லியிருக்காரு, உதயநிதினு சொல்லியிருக்காரு. என்னுடைய மகன் வந்து அரசியலுக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? எம்எல்ஏ சீட்லாம் அவர் கொடுக்குற மாதிரி இல்லை, நாங்கள் வந்து கட்சியோட பணிகளுக்காக இது பண்ணோம் அப்படின்னு. அடுத்தது அவர் துணை முதலமைச்சர் ஆக மாட்டார், அமைச்சர் ஆக மாட்டார்னு சொன்னாங்க, அமைச்சர் ஆக்கினாங்க. துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டேன்னு சொன்னாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அப்போது இதுக்கு பேர் என்ன? இதற்கு பேர் வாரிசு அரசியல் கிடையாதா? இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் என்ன விதமான தவறு? இதை மக்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இது அவருக்குமே தெரியும். ஒரு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்படும் போது நாய் கூட விளையாடிட்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருப்பாரா? அப்போ அவர் வாரிசு அரசியல் பண்ணாமல் என்னது இது? வாரிசு அரசியலில் வந்தவங்களுக்கு எப்படிங்க மக்களோட வழி தெரியும்? நாய் கூட ஃபோட்டோ போட்டு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே விளையாட சொல்லுங்கள். 2026 அப்புறம் இல்லை, ஆயுசு முழுக்க நாய் கூட விளையாடிட்டு இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ரோட் ஷோ பண்ணாரு, அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை, மக்கள் ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ரோட் ஷோக்கு மக்கள் ஆதரவுனா தன்னெழுச்சியாக வரணும். எங்கள் தலைவருக்கு எப்படி மக்கள் தானாக வந்து பார்த்தாங்களோ அப்படிலாம் வரணும். நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி தலைவர் மதுரைக்கு போனார், அங்கே போகும்போது மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து நின்னாங்க. அதை பார்த்த உடனடியாக அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு, அப்பா நானும் ரோட் ஷோ போகணுன்னு அடம் பிடிச்சாரு. கவர்மெண்ட் பஸ்ஸை வாடகைக்கு எடுத்தாங்க. வாடகைக்கு எடுத்து அக்கம் பக்கத்து ஊரில் இருக்க மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்க வச்சாங்க. என்ன அப்போ மக்கள் எழுச்சி இருக்குது? அப்போ இதுக்கு பேர் ரோட் ஷோவா? இது ஃப்ராட் ஷோ. தளபதி மேலே முடிஞ்ச கை வச்சு பாருங்கன்னு ஆதவ் அவர்கள் சவால் விட்டுருக்காங்க. ஆதவ் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே சவால் விடுறோம். எங்கள் தலைவர் மேலேயோ, எங்கள் கட்சியின் மேலேயோ, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டன் மீது கூட உங்களால் கை வைக்க முடியாது. கையை வச்சா திமுகன்ற ஒரு கட்சியே அரசியல் இல்லாமல் போயிடும். திமுக பயப்படுது. அதை நீங்கள் திமுக கிட்ட கேட்கணும். இவ்வளோ வேலை செய்கிறீங்களே, தாவேகாவை பார்த்து பயப்படுறீங்களா? 75 ஆண்டு கால ஆலமரம் வந்து இவ்வளோ பயப்படுதா அப்படின்னு நீங்கள் போய் கேட்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நக்கீரன் கோபால் சீனியர் ஜேர்னலிஸ்டாக எல்லாருமே வந்து தளபதி இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. மீசை வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. மீசையை வளர்க்க தெரிஞ்சவருக்கு அறிவை வளர்க்க தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, நாகரிகம் தெரியல அப்படின்றது தான் அர்த்தம். தொடர்ந்து ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தளபதிக்கு எதிராக? செய்யாமல் எப்படி இருப்பாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் 50 வருஷமாக வந்து மக்களை சுரண்டி பிழைச்சி ஒரு குடும்பம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சுரண்டி ஒட்டுமொத்த சொத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ராஜபோக வாழ்க்கை, நீங்கள் மன்னர் காலத்தில் கூட இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டு கொடுக்க எந்த குடும்பத்துக்கு மனசு வரும்? அப்போ செய்ய தானே செய்வாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெண்கள்லாம் இருக்காங்க, கூப்பிட்டு கேளுங்க, திமுக ஆட்சியில் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், உங்கள் அம்மா வெளியில் போயிட்டு வர வரைக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவோ தங்கையோ வெளியில் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கீங்களா? கேள்வி கேட்ட உங்களுக்கே தெரியும் திமுகவுடைய ஆட்சியின் லட்சணம் என்னன்றது. அப்புறம் இதில் என்ன நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது? அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு ஆட்சி, குழந்தைங்கள்லேருந்து பாட்டிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் திமுகவுடைய ஆட்சி. கோயம்புத்தூர் இஷ்யூ ஆமாம், அது நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். கோயம்புத்தூர் மாணவி மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. அதை செய்யாத திமுக ஆட்சியை வந்து பெண்களே வந்து எப்படி தூக்கி எறிய போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இல்லை அவங்க சைடில் என்ன சொல்ல 11 மணிக்கு மேலே நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு நிறைய திமுக கேட்குறாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு வன்மமான கருத்து, எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு கருத்து. இந்த திமுகவுடைய மனநிலை எவ்வளவு சீடு பிடிச்சி போனால் ஒரு கேவலமான மனநிலைன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பெண்கள் எத்தனை மணிக்கு வெளியில் போனால், யாரு கூட வெளியில் போகிறோன்றதை பார்க்குறது அவன் வேலை, பாதுகாப்பு கொடுக்குறது அவன் வேலை. அதை செய்யாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்னா நீ எவ்வளோப்பட்ட ஒரு கீழ்த்தரமான மனநிலை இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். தாவேகா போராட்டம் பண்ணாங்க, அது எப்படி? தாவேகாவினுடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம், ஒரு மக்கள் போராட்டமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த மாணவிக்கு ஆதரவாக நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு களத்தில் நின்றுக்கிறாங்க. அந்த மாணவிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நிற்கும். தாய்மார்களின் தவப்புதல்வனாக என்றைக்கும் தலைவர் இருப்பார். 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கே, அதில் வெல்லப்போவது மக்கள் சக்தியான டிவிகே, தோற்கப் போவது மக்கள் விரோத சக்தியான திமுக.